வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஊர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண் சட்டி கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, கடுகுளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குழைய இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வரணும். காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி திக்காக கொதிச்சு எண்ணெய் திரண்டு வர ஸ்டேஜுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஊர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸு, அப்பளம், ஊறுகாய் கூட தான் வச்சு ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.